தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கானா ஆளுநரா அல்லது பாஜக செய்தி தொடர்பாளரா என அமைச்சர் சேகர்பாபு கேள்வி எழுப்பிய நிலையில் அதற்கு தமிழிசை பதிலடி கொடுத்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக அரசிற்கு மக்கள் நலனில் அக்கறை இல்லை என்றும் தாங்கள் ஏன் வந்தோம் என்பதில்தான் கவலை என தெரிவித்துள்ளார். இவ்வளவு பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நான் நேரடியாகவே கேட்டேன். ஒருத்தர்கிட்ட கேட்கல, எல்லார்ட்டையும் கேட்டேன். மேக்சிமம் 1 மணி நேரம் இருந்தார். ஆக இவ்வளவு பாதிப்பு, இவ்வளவு கிராமங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சருக்கு 1 மணி நேரம் தான் இங்கே நேரம் கொடுக்க முடிஞ்சது. ஆனால் அது சரியில்லை, இது சரியில்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இது திராவிட மாடலா, திண்டாட்ட மாடலான்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப கவலையை அளிக்கக்கூடியது. இது என்னோட மனதிலிருந்து நான் சொல்கிறேன். நான் இதை சொன்ன உடனே அண்ணன் சேகர்பாபு உடனே தமிழிசை போட்டி போடுறதுக்கு தான் நான் தூத்துக்குடியில் இது மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஓட்டு போட்டி தானா? அதுக்கு மேலே சிந்திக்கவே மாட்டிங்களா? நான் உண்மையான மனிதாபிமான உணர்வோடு என்னோட சகோதர சகோதரிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நான் வந்தேன், அவ்வளவுதான். அது மட்டும் இல்லை, எங்கே வந்தாலும் விரட்டி அடிப்பாங்களாம். அதாவது உங்களுக்கு மக்களை பற்றி இப்போ கவலை இல்லை, நாங்கள் ஏன் வந்தோன்னு தான் கவலை. தம்பி உதயநிதியை நான் இப்போ பார்த்தேன், எதிரில் பார்த்தேன். யார் அப்பா வீட்டு காரு இத்தனை போகுதுன்னு எனக்கு தெரியல. ஒரு முதலமைச்சருக்கு பின்னால போகிற பந்தாவோ விட அவர் ஒரு அமைச்சர் தான். மற்ற அமைச்சர்கள் இப்படி போறாங்களான்னு எனக்கு தெரியல. என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. முதலமைச்சர் இங்கே 18ஆம் தேதி மழை கொட்டுன்னு கொட்டி கொண்டு இருக்கிறது. மக்களோடு நான் இருக்கிறேன்னு கோயம்புத்தூர்ல இருக்கிற, அப்போ டெல்லிக்கு போயிட்டாரு. ஆக இது மிக தவறான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. மக்களை அவர்கள் இன்னும் பாதுகாத்திருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. அதுதான் சேகர்பாபு அவர் வேலையை ஒழுங்கா செஞ்சா நாங்க இங்க வேலை பார்க்க இந்த இடம் ஒரு பேரிடர் நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. மத்திய அரசு நிதி தராம மாநில அரசு செய்யலங்கிறீங்க. மாநில அரசு நிவாரணம் மத்திய அரசு ஒரு நிமிடம் மத்திய அரசு கொடுக்காம நான் சொல்லல. மத்திய அரசு உடனே 1000 கோடி ரூபாய் கிட்ட அவசர கால நிவாரணமா கொடுத்திருக்காங்க. ஆக நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களுக்கு என்று ஒரு சுயசார்பான மாநிலம் கிடையாதா? இது எல்லாத்தையும் நாங்கள் 30-20 சென்டிமீட்டர்னு சொன்னால் நாங்கள் 20 சென்டிமீட்டர் தான் பார்த்துட்டு இருப்போம். 21 சென்டிமீட்டர் தான் எங்களுக்கு தெரியாது. அது வானிலை அறிக்கை மேலே. அதே மாதிரி நாங்கள் மத்திய அரசு கொடுத்தாதான் நாங்கள் செய்வோம், இல்லைன்னா எங்களுக்கு அப்புறம் எதுக்குங்க மாநில அரசு? நாங்கள் தான் சொல்லுவேங்க, ஏன்னா நான் மத்திய அரசோட ஒரு பிரதிநிதி தான். அதனால அதுலலாம் நான் சொல்றேன், எந்த வித தயக்கமும் நான் காண்பிக்க மாட்டேன். இன்னைக்கு என்னோட பாஜகவோட செய்தி தொடர்பாளர் நான் கிடையாது, நான் மக்களோட செய்தி தொடர்பாளர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.